வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் கீட்ஸ் எழுதின த ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலில் பார்ஃபைரோன்ற இளைஞர் எப்படி அவருடைய மனதை கவர்ந்த பெண்மணியான மேட்லினை பார்க்க போகிறாரு. அதுவும் அவங்க இருக்கிற அரண்மனை எதுனா அவங்களுடைய எதிரியோட அரண்மனை. அவர் உயிரை பணையம் வச்சு எப்படி அவரை போய் பார்க்குறாரு. அவர் பார்க்குற அன்னைக்கு தான் மேட்லினும் சென்ட் ஆக்னஸோடைய ஈவ்னா அதுக்கு முந்தின இரவு அன்னைக்கு அவங்க ஒரு மேஜிக்கல் ரிச்சுவல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மந்திரம் தந்திரம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மாந்திரிகமான ஒரு செயல். ஆனால் அது மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. நமக்கு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சில தவம் மாதிரி ஏதோ செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறாங்க. எதுக்கு அதை செய்கிறாங்கன்னா, அப்படி செஞ்சால் அவங்களுடைய எதிர்கால கணவரை அவங்க கனவுல பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டதுனால அவங்க அதை செய்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஃபார்ஃபைரவும் அவங்களுடைய படுக்கை அறைக்கே அவங்களுடைய கனவை நிஜமாக்குறாரு. இந்த கவிதை முழுக்கவே அந்த செக்ஷுவல் பேஷனும் அந்த ஃபேண்டசின்றது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான். இப்போ பாடலோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இது சென்ட் ஆக்னஸ் மறுநாள்னா அதுக்கு முதல் நாள் அன்றைக்கி ஒரு பெரிய விழாவாகவே அதை கொண்டாடுவாங்க. அது லேட் ஜான்வரியில் தான் அது நடக்குது. அதனால் பயங்கர குளிராக இருக்குது. அங்கே தான் பீட்ஸ்மேன்னா மற்றவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறவர். அவர் அவரோட ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போகிறாரு. பயங்கர குளிரில் இருக்குது. அப்போ அருமையான ஒரு இசை அவருடைய காதில் விழுது. அவர் கண்ணில் தண்ணியே வருது. ஏன்னா அவர் ரொம்ப வயசாயாச்சு, அவர் இறக்குற தருவாயில் இருக்கார். ஆனால் அவருக்கு என்னவோ தோணுது, இந்த நாளில் நம்ம விலை மதிப்பில்லாத எதையோ ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அதனால் அவர் உட்காந்துக்கின்னு எல்லாருடைய ஆத்மாவும் பாவத்திலேருந்து விடுபடுறதுக்காக அவர் பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இங்கே மேட்லினும் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. ஆனால் அவங்க மனசு முழுக்க அவங்களுடைய காதலில் தான் இருக்குது. ஏன்னா வயதான பெண்மணிகள்கிட்ட அவங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க. 1000 முறை இதுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சென்ட் ஆக்னஸ் ஈவ் அன்னைக்கு இளம் பெண்கள், அதாவது திருமணமாகாத இளம் பெண்கள்லாம் அவங்களுடைய எதிர்கால கணவரை அவங்க கனவுல பார்க்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு ரிச்சுவலை செய்யணும். என்னென்னா, அவங்க பெட்டுக்கு போகும்போது, படுக்கைக்கு போகும்போது அன்றைக்கி இரவு உணவை அவங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க அவங்களுடைய நேராக மேலே பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு அவங்க மேலே பார்த்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணணும். அதாவது தேவலோகத்தையே பார்த்துக்கிட்டு, ஹெவனை பார்த்துக்கிட்டே ப்ரேயர் பண்ணினே கண்ணு மூடினாங்கன்னா அவங்க நினச்சது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடுதுன்னா, கிளைட் ஃபார்ஃபெரோன்றவர் ரொம்ப தூரத்துலேருந்து அவர் பயணம் செஞ்சு வராரு. எதுக்குன்னா, இந்த மேட்லினை பார்க்கணுன்றதுக்காக தான். இப்போ அரண்மனைக்கு வந்துட்டு ஒளிஞ்சுட்டுருக்காரு. அவருக்கு அப்படியே எங்கேயாவது மேட்லினை பார்த்துட்டா போதும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது. ஆனால் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் ஒருவேளை அவளோட பேசலாம், அவள் முன்னாடி மண்டியிடலாம், அவளை தொடலாம், அவளை முத்தம் கூட கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம்லாம் அவர் மனசில் ஓடினே இருக்குது. மெதுவாக அவர் உள்ளே வந்துட்டார். ஆனால் யார் கண்ணிலையும் அவர் படக்கூடாது. ஏன்னா இது அவங்களோட எதிரியோட கோட்டை. இங்கே அவரை பார்த்தாலே அவளை கொண்டுடுவாங்க. அவங்க எல்லாருமே எப்படின்னா குடும்ப பகையால் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க மிருகங்களோடு ரொம்ப கேவலமாக இவரை பார்த்துட்டா நடந்துப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் ஃபார்ஃபைரோவுக்கு அவரோட காதலை விட முடியல. அந்த காதலுக்காக உயிரை பணையம் வச்சு அவர் இங்கே வந்திருக்காரு. இங்கே ஒருத்தர் கூட அவர் மேலே எந்த விதமான கருணையும் இருக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தங்களை தவிர அவங்க யாருன்னு தேடி பார்க்கும்போது அவங்களே அங்கே வந்துடுறாங்க. அவங்க ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவங்க பேர் ஆஞ்சலா. அவங்களுக்கும் ப்ராஸ்பரை பார்த்துட்டோன்னே புரிஞ்சிடுது வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இன்றைக்கி போய் இங்கே மொத்த குடும்பமும் இங்கே இருக்குது, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எப்படி இங்கே வரலாம், கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும், போயிடு இங்கேருந்து. ஏன்னா அவங்க தினந்தோறுமே உன்னையும் குடும்பத்தையும் சபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வயசாக ஆக மனசு இலகுன்னு பார்த்தா இன்னும் கடினமாக தான் ஆயின்ட்டுருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், போயிடு அப்படின்றாங்க. ஆனால் பார்ஃபெரோ கேட்குறதாவே இல்லை. அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்தது மேட்லினை பார்க்க தான், சொல்லு மேட்லின் எங்கே இருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஆஞ்சலான்ற வயசான பெண்மணி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், இன்றைக்கி சென்ட் ஆக்னஸ்ன்ற ஃபெஸ்டிவல் நடக்குது. இது ஒரு விழா மாதிரி இங்கே நடக்கும். ஆனால் விழா நடக்குதுன்றதுனால உன்னை பார்த்தா யாரும் கொல்ல மாட்டாங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பகை எப்படின்னா, எந்த நாளாக இருந்தாலும் உன்னை கொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லை, ஆனால் நான் எப்படியாவது
மேட்லினை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கடவுள் தான் உனக்கு உதவி செய்யணும். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து மேட்லினும் வந்து ஒரு ரிச்சுவலை வந்து பண்ணுறா. அது வந்து அந்த ரிச்சுவல் வந்து அவளுக்கு ஒரு விஷன், அவளுடைய கனவுல வந்து அவள் யாரை திருமணம் பண்ணிக்கிறாளோ அவரை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் அதை பண்ணிகிட்டுருக்கா. எனக்கும் வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஆனால் வந்து இப்போ நான் சிரிச்சுக்கிறேன், எனக்கு நிறைய நேரம் இருக்குது கவலைப்படுறதுக்கு, எனக்கு வந்து உன்னை பற்றி தான் இப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த மேட்லின் பண்ணுற ரிச்சுவலை பற்றி சொல்கிறாள். அப்படி சொன்ன உடனே போர்ஃபைரோக்கு ஒரு ஐடியா வருது. அதை அவன் ஆஞ்சலா கிட்ட சொன்னோன்னு அவள் சொல்கிறா, என்னது நான் உன்னை நல்ல பையன் நினச்சா இவ்வளோ வந்து கேவலமான எண்ணத்தோடு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, நான் உன்னை மேட்லின் இருக்கிற இடத்துக்கு தனியாலாம் அனுப்ப மாட்டேன், நான் உன்னை நல்ல பையன் நினச்சா நீ வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் அவளை எதுவுமே செய்ய மாட்டேன், அவள் தலை முடியை கூட தொட மாட்டேன், அவர் தலையில் கூட என் கைப்படாது, நான் எந்த விதமான கெட்ட எண்ணத்தோடையும் வரல, என்னை நீ நம்பு. ஏன்னா இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, என் குரலை கேட்டு எனிமீஸ் வெளியில் வந்து என்னை கொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் இல்லை, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே ஆஞ்சலாக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவள் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா, போயிடு, அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு ஆபத்துலாம். ஆனால் அவன் அதை கேட்குறதா இல்லை, என் உயிரே போனாலும் சரி நான் மேட்லினை பார்க்கணும் அப்படின்றான். அதனால் இவ்வளோ வந்து மனசு இறங்கிட்டு சொல்கிறா, சரி நல்லதோ கெட்டதோ நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்லின் ரூம் வந்து அழைச்சின்னு போகிறான். இப்போ போர்ஃபைரோடைய ஐடியா என்னென்னா, அவன் அவளோட ரூமில் போய் அங்கே இருக்கிற பீரோக்கு பின்னாடி ஒரிஞ்சிக்கணும். அந்த வழியாக மேட்லின் படுத்துட்ட அப்புறம் அவளுடைய அழகை வந்து அவன் வந்து பார்க்கணும். ஒருவேளை அவள் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கனவுலேருந்து அவள் விழிக்கும் போது அவனை பார்த்தா இவன் தான் நமக்கு வந்து தெய்வம் சந்த கணவர் அப்படின்னு அவன் நினச்சிக்கலாம். 2 பேரும் ஒன்றா சேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அவளை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறான். சத்தியம் பண்ணுறதுனால ஆஞ்சலாவை நம்பிடுறா. அவள் சொல்கிறா, சரி நான் வந்து உனக்கு மேட்லின் ரூமை காட்டுறேன். அதே சமயத்தில் மேட்லினுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும், அவளோட லூட்டும் அங்கே தான் இருக்குது, அதை வாசிச்சு கூட நீ அவள் மனசை வந்து இழக்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, சரி நான் போய் முதல்ல வந்து எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஃபீஸ்டில் வந்து எல்லாம் குடிச்சிக்கலாம் இருக்காங்க. அதனால் அவங்க உன்னை கவனிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ கடவுள் வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் பார்த்துட்டு வரா. எல்லாருமே வந்து அந்த ஃபீஸ்டில் தான் மும்முரமாக இருக்காங்களே தவிர அவங்களோட கவனம் வேறு எங்கேயும் போகல. அதனால் 2 பேரும் சேர்ந்து மெதுவாக போய் மேட்லினோட ரூம் போயிடுறாங்க. போர்ஃபைரோவும் அவன் பிளான் போட்ட மாதிரியே ஒரு க்ளோசெட் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆஞ்சலா வந்து அப்படியே அவள் மனசெல்லாம் படபடந்து இறங்கி வரா. வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த படிக்கட்டெலாம் ஒரே இருட்டாக இருக்குது. ஆனால் நல்ல காலம் மேட்லின் அப்போ தான் வந்து சீக்கிரமாக படுக்கணும், சீக்கிரமாக நம்ம கனவு வரணும், அந்த கனவில் வந்து நம்ம எதிர்கால கனவு நமக்கு தோன்றோன்னு சொல்கிறதுக்காக அவள் அந்த பார்ட்டிலேருந்து ஒரு கேண்டில் எடுத்துன்னு வர, அந்த வெளிச்சத்தில் வந்து ஆஞ்சலினா கீழே வந்து பத்திரமா இறங்கிடுறான். இப்போ இங்கே வந்து போர்ஃபைரோவும் தயாராக இருக்காங்க. மேட்லின் வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்த உடனே கேண்டில் வந்து அணைஞ்சிடுது. அவள் கதவை சாத்திக்கிட்டு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவளுடைய அந்த அணிகலன்கள்லாம் கழிச்சிட்டு ஆடையெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு அவள் வந்து படுக்கிறான். மனசு முழுக்க அவள் நினச்சது வந்து கனவுல வரணும், அது மட்டும்தான் இருக்குது. இதுக்காகவே அவள் வந்து நைட் டின்னரும் சாப்பிடவே இல்லை. இப்போ அவன் மனசில் என்ன சென்ட் ஏஜென்ஸாக அவள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு அவளுக்கு இருக்குது. மெதுவாக வந்து அவர் வேறு உலகத்துக்கு அவள் போக ஆரம்பிச்சிடுறான். இங்கே மேட்லினோட ரூமில் அவன் இருக்கிறான். அவள் வந்து ஆடை மாற்றுறது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அவன் மெய் மறந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அவள் நல்லா தூங்கிட்டாளா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக அவள் மூச்சையே கவனிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவள் நல்லா தூங்கிட்டான்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அவள் மெதுவாக வெளியில் வந்து அவளுடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு டேபிளில் நல்ல ஒரு டேபிள் கிளாத்தில் நல்லா ரிச்சாக ரெட்டு கோல்டு பிளாக்குன்னு வந்து நிறைய பிளேட்ஸ் எல்லாம் வச்சு அதில் நிறைய பழங்கள், ஜெல்லிஸு, சின்னம் சிரப்ஸு எல்லாமே போட்டு அந்த அறையே வந்து மணமிக்க தான் மாற்றிடுறான். மாற்றிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பார்த்துன்னே இருந்துட்டு மெதுவாக அவள் பக்கத்தில் போயிட்டு அவள் காதல் விழற மாதிரி சொல்கிறான், இப்போ வந்து நீ என்னுடைய பியூட்டிஃபுல் ஏஞ்சல், எழுந்துரு, நீ தான் என்னுடைய பேரடைஸ், நான் வந்து உன்னை வழிபடுற ஒரு உன்னுடைய அடிமைன்னு சொல்லிக்கலாம், நீ கண்ணை தர, அதுக்கப்புறம் கூட நீ திரும்பி படுத்துக்கோ, நான் இறந்தாலும் சரி நீ வந்து என்னை பார்க்கணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசை அப்படின்னு வந்து அவன் காது பக்கத்தில் சொல்கிறான். சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். மேட்லின் வந்து அவளோட தூக்கத்தில் இருக்கான். போர்ஃபைரோ நினைக்கிறான், இவளை தூக்கத்தில் எழுப்பவே முடியாது போல் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவளோட ஃப்ளூட்டை எடுத்துகிட்டு ரொம்ப அருமையான ஒரு பழைய பாட்டான த பியூட்டிஃபுல் லேடி வித்வுட் பிட்டியை வந்து வாசிக்கிறான்.
இது வந்து அவள் காது கிட்ட வச்சு வாசிக்கிறான். அந்த பாட்டை கேட்டோன்னே அவள் மெதுவாக வந்து அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணை திறந்து பார்க்கும்போது ஃபைரோ வந்து அவனுடைய மண்டியிட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்குது, அவள் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு. இப்போ மேட்லினோட கண்ணு திறந்துருந்தாலும் அவள் இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கா. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவள் கனவுல பார்த்ததும் இப்போ நேரில் பார்க்குறதும் வேறு மாதிரி இருக்குது. அவள் அழ ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஃபைரோக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னோட குரல் வந்து என் காதில் விழுந்தது. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் நீ வந்து சொல்லிகிட்டு இருந்த. அப்போ நீ வந்து அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருந்த. ஆனால் இப்போ நீ வந்து பயந்த மாதிரி, ரொம்ப அப்படி குளிரில் நடுங்கிற மாதிரி, ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்க. நீ திருப்பி அதே மாதிரி எனக்கு பாடு, அதே மாதிரி அந்த ஏஞ்சல் மாதிரியே வா, என்னை விட்டு போயிடாத, ஏன்னா நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், உனக்கு தெரியாத நான் எந்த அளவுக்கு உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவொன்னே ஃபைரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இதுக்காக தான் அவன் இங்கே வந்தான். அவன் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். சந்தோஷமாயிட்டு சரி கடவுள் கேட்டது நமக்கு கிடச்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே சொன்னதே சொல்கிறான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. அப்போ வந்து அவன் மனசில் என்ன தோணுதுன்னா, இது வந்து கனவு இல்லை, இது வந்து அவன் ப்ராசரை சொல்கிறான், நீ தான் வந்து என்னுடைய வருங்கால மனைவி, இது வந்து நீ கனவுன்னு நினச்சிக்காத, நான் வந்து உன்னுடைய தான் இருப்பேன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, இல்லை ஃபைரோ, இது கனவு தான், நீ என்னை விட்டு போயிடுவ, நீ வந்து இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும், நீ என்னை ஏமாற்றிடுவ, ஆனால் நான் உன்னை தப்பு சொல்லலை, ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு விரும்புகிறேன், ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு. அப்போ நான் தான் வந்து மனசொடைஞ்சி போயிருக்கணும் போது இவன் சொல்கிறான், இல்லை நீ தான் என்னோடய அழகான மணப்பெண், நான் உனக்கு என்றைக்குமே சேவை செய்கிற ஒரு சர்வெண்ட் தான், நான் உன்னை வந்து பாதுகாப்பேன், நான் உனக்கு ஒரு ஷீல்டாக இருப்பேன், நீ என்னுடைய கோயிலில் வந்து குடியிருக்கணும், நான் உனக்காகவே இருக்கேன், நான் வந்து உன் படுக்கை அறைக்கரும் வந்திருக்கேன்னா எதுக்காகவும் இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், அதுக்காக தான். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா, நான் வந்து கெட்டவன் இல்லைன்ற எண்ணம் உன் மனசில் இருந்ததுன்னா நீ வந்து உடனே எழுந்து வா, இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் விடியல் வந்துடும், எல்லாருமே வந்து குடிச்சிட்டு தான் படுத்துட்டுருக்காங்க, யாருக்குமே வந்து எதுவுமே கேட்காது, நம்ம 2 பேருமே வேகமாக போயிடலாம், நீ என்னை நம்பி வா, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், எந்த பயமும் உனக்கு வேணாம், நம்ம வீடு வந்து ரொம்ப தூரத்தில் தெற்பக்கத்தில் இருக்குது, யாருக்குமே தெரியாது, நீ வந்துடு, என்னோட வந்துடு, நான் உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மேட்லின் வேறு எதுவுமே யோசிக்கல, வேகமாக அவளுக்கு பயமாக இருந்தாலும் வேகமாக ரெடி ஆகிடுறா, புறப்பட்டுட்டு வந்துடுறா. அவங்க 2 பேரும் மெதுவாக படிக்கட்டுலேருந்து இறங்கி வராங்க. அரண்மனையே வந்து அப்படியே அமைதியாக இருக்குது. இவங்கள வந்து அப்படியே கோஸ்ட் மாதிரி மெதுவாக வெளியில் வராங்க. காவலாளி கூட குடிச்சிட்டு படுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவனோட நாய் எழுந்துடுது. ஆனால் அது மேட்லினை பார்த்த அப்புறம் குலைக்கல, ஏன்னா அதுக்கு மேட்லினை தெரியும். அவங்க ஒரு கதவாக மெதுவாக திறந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்படியே அந்த புயல் அடிக்கிற ராத்திரிலேயே 2 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கே மேட்லினோட அப்பாவான பேரனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து கெட்ட கனவு வருது. ஓல்டு ஆன்ஜின்லாம் பயத்துலேயே வந்து நடுங்கியே இறந்துடுறாங்க. இங்கே பீட்ஸ்மேனும் 1000 வாட்டி ஹேல் மேரியை சொல்லிவிட்டு அவரும் இறந்துடுறாரு. யாருக்குமே இவங்களோட இறப்பும் வந்து தெரியல. அந்த ராத்திரிலேயே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு இந்த கவிதை முடிஞ்சிடுது. ரொம்ப நீளமான கவிதை இது. நீங்கள் அதையும் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதோடைய இது வந்து உங்களுக்கு அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.